ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாய்க்கு ருசியாக 6 விதமான வாழைக்காய் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. வாழைக்காய் மீன் வறுவல், வாழைக்காய் பூண்டு கறி, வாழைக்காய் மிளகு வறுவல், வாழைக்காய் பொடி மாசுன்னு எல்லா விதமான சாதத்தோடு சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், தட்டில் ஒரு பருக்க கூட மெஞ்சாது. வாங்க இந்த விதவிதமான வாழைக்காய் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாழைக்காய் மீன் வறுவல் செய்யறதுக்காக நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. நீட்டமாகவோ இல்லை ஃபிங்கர் சிப்ஸ் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரவுண்டாக எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் அந்த வாழைக்காயை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு நல்லா டீப் ஃப்ரையும் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. அதுவே நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்ல ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா போதும். நம்ம சேர்த்துருக்கிற உப்பு மஞ்சள் தூள் இது கூட நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு மூடி போடக்கூடாதுங்க. மூடி போடாமையே நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வறுப்பட்டு இருக்க நேரத்தில் நம்ம இந்த வாழைக்காய் மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 10 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, கூடவே ஒரு 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட வரமிளகா இல்லை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. நான் காமிச்சிருக்க மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. வாழைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் நல்லா வெந்து வறுப்பட்டு வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக அதே பேனில் கூட இனி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சேர்த்துன்னு எண்ணெய் மிச்சம் இருந்தால் நீங்கள் அதிலே வறுத்து எடுத்துக்கலாம். எனக்கு எண்ணெய் எல்லாமே நான் வாழைக்காய் வறுத்துட்டேன். அதனால் திருப்பி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அந்த எண்ணெயில் நான் கொரகொரன்னு அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாங்க. இந்த அரைச்சி வச்ச விழுது சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோலியே இருக்கட்டுங்க. டக்குன்னு அடி பிடிச்சிரும். லோவில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இந்த எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை வாசனை போயிருக்கும். இப்போ இந்த மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். தனி மிளகாய்த்தூளெல்லாம் நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியம்லோ ஹைலோ வச்சிடாதீங்க. லோவில் வச்சுட்டே அந்த அரைச்சி வச்ச விழுது கூட நம்ம சேர்த்துற மசாலா நல்லா கலந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த விழுது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆரம்பத்திலே தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம பச்சை வாசனை போயிட்டு நம்ம சேர்த்துன மசாலாலாம் நல்லா வெந்து வர டைமில் இந்த தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்தன எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் சேர்த்துனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வறுக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே அதிகமாக வேண்டாங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம அந்த மசாலாவும் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு கரம் மசாலா எல்லாம் நல்லா கலந்துடணுங்க. நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே கலந்து எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்படியே மேலே அப்படியே விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் அந்த வாழைக்காவோட நல்லா அப்படியே கலந்து வந்திருக்குங்க. மனமும் அருமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இடையில 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கலந்து விட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு சூப்பரான சுவையான வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே பொடியாக இருக்குன்னா மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த வாழைக்காய் மீன் வறுவலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள்.
அடுத்ததாக கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் வாழைக்காய் பொடிமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு நல்ல மீடியம் சைஸ் வாழைக்காய் இந்த மாதிரி 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கீங்க. அதோட மேல் பகுதியும் அடிப்பகுதியும் நீக்கிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதிகமாக விசில் வேண்டாங்க, ஒரு விசில் விட்டால் போதும், வேகட்டும் பார்க்கலாம். இப்போ ஒரு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வாழைக்காய் நல்லா வெந்து தோல் நிறம் மாறி வந்திருக்கு. இது தண்ணியெலாம் வடித்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த வாழைக்காயோட தோலை எடுத்துடலாம். தோல் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காயில் தோல் ஒட்டாத அளவுக்கு எடுக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கத்தி வச்சு கீறி விட்டுட்டு நீங்கள் உரிச்சிங்கனாவே நம்ம வாழைப்பழம் உரிக்கிற மாதிரி இந்த தோல் நல்லா உறிஞ்சு வந்துடும். இந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுக்கணுங்க. கொலகொலன்னு வேக வச்சிடக்கூடாது. கரெக்டாக ஒரே விசில் விட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக வெந்து வந்திருக்கும். இந்த பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துகிட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லா வாழைக்காயிலையும் தோல் நீக்கி எடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு கிரேட்டர் வச்சுட்டு இதை நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பெருசாக துருவிடக்கூடாது, கொஞ்சம் சன்னமாக துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா இந்த மாதிரி பொடியாக துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க எல்லா வாழைக்காயும் இதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா வாழைக்காயும் துருவி எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி நல்லா சன்னமாக துருவி எடுத்துக்கணும். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயும் கீரி சேர்த்துருக்கீங்க, இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா செவந்து வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு 1க்கு 2 இடிச்சும் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுற பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நீங்கள் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம், சாம்பார் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம துருவி வச்சுருந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இது முடிக்கு வாழைக்காய்க்கு உப்பு சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த வாழைக்காய் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த மசாலாவோட கலக்கும் போது லைட்டாக அடிப்பிடிக்கும், அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே இது வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கோம், நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த மசாலாவோட நல்லா கோட்டாகி ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. இந்த துருவன தேங்காய் சேர்க்கறது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் இருக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து கிளறி எடுத்தாலுமே போதும், ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் இந்த தேங்காய் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ளேம் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. லைட்டாக அந்த தேங்காயும் கொஞ்சம் பச்சை வாசனை போய் வரணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு லைட்டாக கிளறி எடுத்துட்டிங்கன்னா சுவையான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடிங்க. இது மீன் புட்டு சுவையில் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வாழைக்காய் பொடிக்கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கிறேன். இந்த பெரிய வெங்காயத்துக்கூடையே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
வெங்காயம் நான் காமிச்சிருக்காம நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, நல்ல பெரிய பல்லு பூண்டாக தட்டி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாங்க. பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி நல்லா 1க்கு 2 தட்டி சேர்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் பொடிக்கு ரொம்பவே சுவையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இஞ்சியும் சேர்த்து தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாங்க. வாழைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கடைசியாக இது கூட ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்தன உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் இந்த வாழைக்காயோட கலந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 8 நிமிஷத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் நல்லா மொறுமொறுன்னு வெந்து வந்துடும். வேகிற டைமில் நம்ம இந்த பொடிக்கறிக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்புக்கு 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேங்க. இந்த 2 சேர்த்துட்டு வெள்ளை உளுந்தும் கடலைப்பருப்பும் செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்தன சீரகம், குறுமிளகு, சோம்பு எல்லாம் நல்லா வறுபட்ட மணம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த செலவு சாமானில் நல்லா வறுபட்ட மணம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க. கூடவே காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. வரமல்லியும் வரமிளகாய் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கடைசியாக இது கூட நல்லா க்ளீன் பண்ண கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துன செலவு சாமான் எல்லாம் நல்லா வறுபட்ட மணம் வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடு இல்லாமல் ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கோர்ஸ் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட வேண்டாம். குறகுறப்பாக இருந்தால் இந்த வாழைக்காய் பொடிக்கறிக்கு இந்த பொடி சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு வாழைக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். அது நம்ம நான்ஸ்டிக் பேனில் வைக்கும்போது இன்னும் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம பொடிச்சு வச்சுருந்த பொடியை இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எல்லா பொடியும் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வாழைக்காய் எடுக்கிறதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பொடி சேர்த்துக்கோங்க. பொடி சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி எடுத்தோம்னா போதுங்க, சுவையான வாழைக்காய் பொடிக்கறி ரெடி ஆயிரும். நம்ம ஏற்கனவே செலவு சாமான்லாம் வறுத்து தான் சேர்த்துருக்கோம். அதனால் பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வறுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா பரட்டி எடுத்தோம்னா போதும், சுவையான வாழைக்காய் பொடிக்கறி ரெடியாக. இது தயிர் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே செஞ்சுருந்த வாழைக்காய் மீன் வறுவல்லேருந்தும் வாழைக்காய் பொடி மாசுலேருந்துமே இந்த வாழைக்காய் பொடிக்கறி ரொம்பவே அட்டகாசமான சுவையில் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரொம்பவே சிம்பிளான டக்குனு ஒரு 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு வாழைக்காய் வறுவல் செய்யறதுக்காக 2 வாழைக்காய் எடுத்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். வாழைக்காயை ரொம்ப பொடியாக கட் பண்ணிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி க்யூப்ஸாக கொஞ்சம் தடுமனாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம வாழைக்காய் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த வாழைக்காய் எல்லாம் அதில் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே இந்த வாழைக்காய் நல்லா வதங்கி வரணும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய் ஒரு 1/2 திட்டத்துக்கு அளவுக்கு நல்லா வெந்து சாஃப்டாக வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இந்த வாழைக்காய் வெந்துட்டுருக்க டைமில் நம்ம இந்த வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்குறேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம்,
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது கூடவே சின்ன துண்டு பட்டையாக ஒரு 4 துண்டு பட்டை, பெருசாக சேர்த்துனீங்க 2 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் காமிச்சிருக்க மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக இது கூட 8லேருந்து 10 பல்லு பூண்டு, பொடி பூண்டாக இருந்து ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த வறுவல் சுவையாக இருக்கும். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், ரொம்ப அதிகமாக வேண்டாங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்குறோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரகொரப்பாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துக்கூடாது. நான் காமிக்கிற மாதிரி கெட்டியாக கொரகொரன்னு இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், வாழைக்காய் நமக்கு பார்த்தாலே தெரியும் நிறம் மாறி எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. கிட்டத்தட்ட அரை தட்டு அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை லைட்டாக கலரி விட்டு எடுத்துகிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க. வெறுமனே இந்த மசாலா மட்டும்தாங்க சேர்க்கணும். மிக்சர் ஜாரில் தண்ணி எதுவும் சேர்த்து அதில் சேர்த்துக்கூடாது. மசாலா மட்டும் எடுத்து இந்த வாழைக்காய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன மசாலா இப்போ இருக்கிற வாழைக்காயில் எல்லாத்துக்கூடையும் கோட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கலர் எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு வாழைக்காயிலும் இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த வாழைக்காய் வறுவல் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அழுத்தி கலரக்கூடாதுங்க, வாழைக்காய் கொலகொலன்னு ஆகிடும். அப்படியே மேலாப்பில் லைட்டாக பரட்டி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மசாலா இந்த வாழைக்காய் கூட நல்லா கோட் ஆயிரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலோட பச்சை வாசனை போய் நல்லா வாழைக்காய் மொறு மொறுன்னு வரும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், மசாலோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. வாழைக்காய் உங்களுக்கு அடிப்பகுதியில் நல்ல ப்ரௌன் கலரில் வெந்து வந்திருக்கும். இது அப்படியே லைட்டாக திருப்பி போட்டு மேல் பகுதியை திருப்பி ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சோம்னா 2 சைடு ஈவனாக மொறு மொறுன்னு வறுப்பட்டு வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். அடிப்பகுதி வந்து உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் பாருங்கள், இந்த மாதிரி தெரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா வந்திருக்கும். இதை லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுட்டு திரும்பி ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டோம்னா திருப்பி போட்ட மேல் பகுதியும் உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 2 சைடில் நல்லா மொறு மொறுன்னு ப்ரௌன் கலரில் இந்த வாழைக்காய் வறுவல் வறுப்பட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி அழுத்தும் போது நல்லா சாஃப்டாக சூப்பராக பூ போல் வெந்து வந்திருக்குங்க. இப்போ நமக்கு சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தூவி லைட்டாக பரட்டி விட்டு இறக்கி வச்சிங்கன்னா அந்த கருவேப்பிலை மணத்தோட மணக்க சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்குள்ள அட்டகாரமான காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த சிம்பிளான ரொம்ப சுவையான வாழைக்காய் வறுவலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வாழைக்காய் பூண்டு ரோஸ்ட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடவே 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வாழைக்காய் க்யூப்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்டாக ஸ்லைசஸாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வாழைக்காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துனதுக்கப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள். இந்த வாழைக்காய் நம்ம சேர்த்துன உப்போடையும் மஞ்சள் தூளோடு நல்லா கலந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் இந்த வாழைக்காய் நல்லா வெந்து வரணுங்க. இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சு ஒரு அரை திட்டு அளவுக்கு, ரொம்ப வெந்துடக்கூடாது, ஒரு அரை பதத்துக்கு வெந்து வந்தால் போதும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற டைமில் இந்த ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்துருக்குறேங்க. பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம செய்கிற அந்த ரோஸ்ட் அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். அது கூடவே காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கண்டிப்பாக சேருங்க, நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நம்ம அரைக்கிற இந்த மசாலாவுக்கு அளவாக தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கூடவே ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாதுங்க, நல்லா திக்காக இருக்கணும். லைட்டாக தண்ணி விட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி அந்த திக்காக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துன எண்ணெயிலேயே இந்த வாழைக்காய் நல்லா அரை தட்டு அளவுக்கு வெந்து வந்திருக்கு. லைட்டாக இந்த மாதிரி கலரி விட்டுட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த பூண்டு மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க.
வெறும் மசாலா மட்டும்தாங்க சேர்க்கணும், தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இந்த வாழைக்காய் பூண்டு ரோஸ்ட் நல்ல மொறு மொறுன்னு திக்காக தான் இருக்கும், அதனால் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. இந்த மசாலா மட்டும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காயில் இந்த மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆயிடணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி பரட்டி விடும்போது இந்த வாழைக்காயோட இந்த மசாலா நல்லா கலந்து இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க. பூண்டு மணத்தோட இந்த வாழைக்காய் பூண்டு ரோஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம் போல் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டுடலாம். அந்த மசாலாவோட அந்த வாழைக்காய் நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிப்பேன். நான் முதல்ல அந்த மசாலா சேர்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இலக்கமாக இருந்துச்சு. இப்போ இந்த வாழைக்காயோட நல்லா கலந்து மொறு மொறுன்னு அடிப்பகுதியில் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போது மேல் பகுதியை திருப்பி போட்டுட்டு திரும்பி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சு இதையும் நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு திரும்பி 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த மசாலா எல்லாமே நம்ம வாழைக்காயோட நல்லா கலந்து நல்லா திக்காகி மணக்க சுவையான வாழைக்காய் பூண்டு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மசாலா எல்லாமே வாழைக்காயில் நல்லா கோட்டாயிருக்கு. அதே மாதிரி வாழைக்காயும் நல்லா பூ போல் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா போதும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு மேலே பொடியாக இருக்கிற மல்லி இலையோ இல்லை ஒரு 10-15 கருவேப்பிலை இலையோ பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துனீங்கன்னா அந்த கருவேப்பிலை மணத்தோட மணக்க சுவையான வாழைக்காய் பூண்டு ரோஸ்ட் ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வாழைக்காய் பூண்டு ரோஸ்ட் தயிர் சாதத்துக்கு ஒரு அருமையான பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வாழைக்காய் பொடி ரோஸ்ட் செய்யறதுக்காக 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அது மஞ்சள் உப்பு சேர்த்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி க்யூப்ஸ்ன்னு இல்லை பொடி பொடியாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு உள்ளே தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் இது கூட சேர்த்துக்கணுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் நம்ம வாழைக்காய் இது கூட சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் எல்லாத்தையுமே இந்த இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேகட்டும், பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சு குத்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக உள்ள இறங்கணும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்தோம்னா தான் இந்த வாழைக்காய் பொடி வறுவல் நல்ல சுவையாக இருக்கும். இது ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன். நான் எடுத்துருக்கிற 2 மீடியம் சைஸ் வாழைக்காய்க்கு இந்த 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சரியானதாக இருக்கும். நீங்கள் வாழைக்காய் அதிகமாக எடுக்கும்போது பொட்டுக்கடலையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து 1க்கு 2 தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி 1க்கு 2 தட்டி சேருங்க, நல்ல சுவையாக இருக்கும். அடுத்ததான் அது கூடயே ஒரு 10 கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம பூண்டு சேர்க்கும்போது விருப்பப்பட்டால் 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பூண்டு இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த பூண்டோடு அந்த வாழைக்காய் நல்லா கலந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நாம் வாழைக்காய் கட் பண்ணி மஞ்சள் உப்பு தண்ணியில் தான் போட்டு வச்சுருந்தேன், அதனால் உப்பு போதுமான அளவு சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே அந்த பொடியை அரைக்கும் போது 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறோம். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் இந்த மிளகாய்த்தூளும் அந்த வரமிளகாயும் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே
ஏற்கனவே வாழைக்காய் வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல மொறுமொறுன்னு வறுப்பட்டு வந்துடும். இந்த மாதிரி வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை, சீரகம், சோம்பு தூள் இருக்கு இல்லைங்களா, அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோலே வச்சுக்கோங்க. ஏன்னா பொட்டுக்கடலை வந்து டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாங்க. தேவைப்பட்ட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த பொட்டுக்கடலை, சீரகம், சோம்போட பச்சை வாசனை போய் நல்லா வறுப்பட்டு வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்ம சேர்த்துன பொட்டுக்கடலை, சோம்பு, சீரகம் பச்சை வாசனை போய் இந்த மசாலா நல்லா வறுப்பட்டு சூப்பரான வாழைக்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த 6 விதமான வாழைக்காய் ரெசிபிஸாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.